கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலி என்சிசி முகாம் நடத்தப்பட்டு 13 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது குறித்து உரிய வழக்குப்பதிவு செய்து 3 நாட்களுக்குள் விசாரணையை உறுதி செய்யும்படி டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் என்சிசி முகாமில் மாணவி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் அந்த முகாமில் கலந்து கொண்ட 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக எழுந்த புகார்களை போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். போக்சோ சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் சிவராமன் உட்பட 11 நபர்கள் கைது செய்யப்பட்டு 10 நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணைக்கு நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரியில் இருந்து போலி என்சிசி முகாமில் 13 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்ற செய்தி அறியப்பட்டதாகவும், இந்த வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர் மீது உரிய சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்து நியாயமான மற்றும் காலை விரைவாகவும் விசாரணையை உறுதி செய்யுமாறு சென்னை டிஜிபிக்கு அந்த தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. 3 நாட்களுக்குள் காவல்துறை மற்றும் மாநில அரசிடமிருந்து விரிவான நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையம் தற்போது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்திருப்பதனால அவர்கள் விரைந்து அங்கு சென்று விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.